இன்னையிலிருந்து கேளுங்க, ஆண்டவரே அந்த புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன மாற்றுங்க ஆண்டவரே. உங்க ஆவியை இருதயத்தில் வைங்க ஆண்டவர். ஆவியை வைக்கணும்னாலே நமக்கு உடனே அந்நிய பாஷை பேசுறது, துள்றது, இல்லைன்னா தீர்க்க தரிசனம் சொல்றது, ஏதோ அதெல்லாம் நல்லதுங்க. ஆனா என்ன பர்பஸ்க்காக, என்ன முக்கியமான பர்பஸ்க்காக அவர் சொல்றாரு. உடன்படிக்கை துவங்கும் போதே சொல்றாரு, அதுக்குள்ள வைப்பேன், என் கட்டளைகளை போதிப்பேன், உன்னை நான் நடக்க வைப்பேன் அப்படின்னு சொல்ற ஆண்டவர் என்னை நடக்க வைப்பார், என்னை கீழ்ப்படிய செய்வார். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பரிசுத்தவானுக்கு கூட செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் இந்த அர்ப்பனையும் வெளியேனவை கொண்டு கிறிஸ்துவை போல இந்த உலகத்துல சாட்சியா வைப்பாருங்க. அதுதான் என்ன ஆண்டவருடைய வல்லமை. என் ஆண்டவருடைய வல்லமை என்ன தெரியுமா? கையிலிருந்து புடுங்கி கொண்டு போற காகத்திடத்துல எலியாவுக்கு காலையிலே மாலையிலே கொடுக்கணும்னு சொன்னா அது தவறாம கொண்டு வந்து கொடுக்கும். வலையிலிருந்து தப்பி ஓடுகிற மீன் கூட்டத்தையும் பார்த்து ஆண்டவர் பேதுருடைய வலையில போய் விழுன்னு சொன்னா அது சந்தோஷமா ஓடி வந்து விழும். அப்படி அந்த படைக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிகளும் அவர் கட்டளைக்கு எப்படிடா கீழ்ப்படியலான்னு காத்து கிடக்கும் போது அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு மட்டும் பாருங்க, ஆண்டவர் வார்த்தையை சொன்னா அது வேணுமோ, இது செய்யணுமோ, கண்டிப்பா இப்படி பண்ணணுமா, நான் இப்படி பண்ண என்ன? மனுஷன் மட்டும்தாங்க ஆண்டவருடைய கட்டளைக்கு இப்படி கேள்வி கேட்பான். பிசாசு கூட பாருங்க, பிசாசு கேட்குது, நாங்க அங்க போகும்போதே கட்டளை எடுங்க, நாங்க போயிடுறோம். ஆண்டவர் சொன்னார் போ, அது ஓடி போயிடுச்சு. பிசாசு கூட ஆண்டவர் கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது மனுஷன் என்ன சொல்றான் பாருங்க, இதெல்லாம் தேவையா? எவ்வளவு இதா இருக்கணும். ஆண்டவர் உங்களுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவது என் பாக்கியம் ஆண்டவரே. என்னுடைய இருதயம் அப்படிதான் இருக்கணும். அதை செய்யறதுக்கு எனக்கு பலன் இல்லை. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் எனக்காய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்னை கீழ்ப்படியே செய்வார், என்னை போதித்து நடத்துவார், எனக்கு கற்றுத் தருவார், என்னை தூக்கி நடத்துவார், ஜெயமாய் நடத்துவார். நீங்க எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்லாம் சொல்லலை, வேதத்தில் அப்படி இல்லை. ஆனால் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நடத்துவார். வலப்புறமாகலும் இடப்புறமாகலும் சாயும் போது வழி இதுவே. வாழ்க்கையில எந்த பகுதியில், எந்த சூழ்நிலை, எந்த விதமான காரியமா இருந்தாலும் சரி, ஆவியானவரோடு அந்த உறவுல வளரும் போது எல்லாவற்றிலையும் என்ன செய்யணும், எது தேவநீதி என்று அவர் கற்றுத் தருவார். அந்த வாழ்க்கை வாழ இந்த சத்தத்தை கேட்கிற தேவஜனமே ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் இழந்து போகாதிருங்கள், பரிதவிக்கப்பட்டவர்களாய் வாழாதிருங்கள். அந்த புதிய உடன்படிக்கையின் வாழ ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். எப்பொழுதும் சொல்ற மாதிரி சொல்லி முடிக்கிறேன், இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழ இல்லை என்றால் ஒரே ஒரு காரியம் தான் செய்யணும். ஆண்டவரே, நான் அது விரும்புகிறேன், ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே, நீங்க எனக்கு வாக்கு பண்ணினதை நான் காண, அனுபவிக்க, அப்படிப்பட்ட வாழ்க்கை, புதிய ஏற்பாட்டு காலத்து வாழ்க்கை வாழ, புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை வாழ என்னை மாற்றி அருளுவீராக.